போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. சார் கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். மேஷ ராசி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது கடின உழைப்பை கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. இவங்க என்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்ஸ் யாருக்கிட்டையும் வச்சுக்கூடாது, வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. ஸோ ரிஷப ராசி இந்த மாதம் என்னெல்லாம் இவங்க செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய இடங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களை யார் கிரிட்டிசைஸ் பண்ணுறா அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் ஒரு கிளாஸில் காப்பர் டம்ளரில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை சன்லைட் முன்னையோ இல்லை மூன்லைட் முன்னையோ நம்ம உள்ளங்கையில் தாங்கி பிடிச்ச மாதிரி நம்மளுடைய ஆசை. இந்த மாதம் சடனாக ஏதாவது ஒரு வகையான ஒரு வைரல் ஹூக் மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். இல்லைங்க நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். சிம்ம ராசி இந்த மாதம் எது செய்யக்கூடாதுன்னா புதிய தொடக்கங்களை முயற்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு இருக்குது. கொஞ்சம் பிளான் பண்ணுறதோடு நிறுத்திக்கிட்டா சரி, உடனே அந்த ஆக்ஷன்ஸ் இந்த மாதம் எடுக்க வேண்டாம். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, அதை அவங்க டெவலப் பண்ணிக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இப்போது நான் பெரிய ஆளாக வரணும், ஒரு ஆண் நபராக இருக்காங்கன்னா பெண் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பெண் நபராக இருக்காங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் இருக்கவங்களோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும். வீட்டில் இருக்க பெட்ஸோடு கூட சந்தோஷமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி, ஃப்யூச்சரை பற்றி மனசில் அந்த அளவுக்கு கெட்ட விஷயத்தை வச்சு பேச மாட்டாங்க. பட் அந்த கோபத்திலேயோ ஏதோ ஒரு முன் கோபத்திலேயோ விடக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகலாம். தனுசு ராசி எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தோல்வி கொடுக்கக்கூடிய வலிகள், ஏதோ ஒரு மன கஷ்டம். ஸோ மீன ராசி இந்த ஆகஸ்ட் மாதம் இவங்க என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பணம் பொருளாதாரம் சார்ந்து கொடுக்கல் வாங்கல் ஏதாவது இருந்தால் தாராளமாக அதற்கான முயற்சிகளை ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆகஸ்ட் மாதம் 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது, எந்தெந்த விஷயம் செய்யலாம், எதில் கவனமாக இருக்கணும், இந்த மாதம் 12 ராசிக்காரர்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக டாரோ ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கு. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றிற்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். ஆகஸ்ட் மாதம் எல்லாரும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடும் ஆசைகளோடும் கனவுகளோடும் காத்திருக்காங்க. இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயம் செய்யலாம், செய்யக்கூடாது, என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் செய்யணும் அப்படிங்கிறத டாரோ ரீடிங் மூலம் பார்த்துடலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். முதலாவதா மேஷ ராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன விஷயம் செய்யலாம்? மேஷ ராசி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது கடின உழைப்பை கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. அவங்க எதன் மேலே ஆர்வமாக இருக்காங்களோ, விருப்பம் அதிகமாக இருக்கோ அதற்கான முயற்சிகள் எடுக்கிறதோ, அதனுடைய பணிகளில் நிறைவு செய்கிறதோ, அதற்கான கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு கம்ப்ளீஷன் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக. என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ மேஷ ராசி இவங்க என்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்ஸ் யாருக்கிட்டையும் வச்சுக்கூடாது, வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. யாராவது இவங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அங்கேருந்து ஒதுங்கி போயிடுறது நல்லது. நீயா நானா போட்டி போடுறது, அது ரீதியாக ஏதாவது வார்த்தை ஜாலம் பண்ணுறது, இப்படியான விஷயங்களை அறவே தவிர்த்துறது நல்லது. மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான மேனிஃபெஸ்டேஷன் அது என்னது? ஸோ மேஷ ராசி இவங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பேஷன் இருக்கும். என்ன மாதிரியான ப்ரொஃபஷனில் இருந்தாலும் ஏதாவது ஒரு பேஷன் கண்டிப்பாக இருக்கும். பாட்டு பாடுறது, இல்லை டான்ஸ் பண்ணுறது, க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ணுற, ஆர்ட் ஒர்க் பண்ணுறது, இல்லை பெயிண்டிங்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒன்று. சில பேருக்கெலாம் ஸ்விம் பண்ணுறது கூட பேஷனாக இருக்கும். அப்படி இவங்களுக்கு எதெல்லாம் பேஷனோ அந்த மாதிரியான நடவடிக்கைகள் இந்த மாதம் அவங்க மேற்கொள்ளணும். இதை மேற்கொள்ளும் போது
அவங்களுடைய இலக்கில் சரியாக அவங்களால பயணம் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு பிரேக் மாதிரி அவங்களுக்கு ரீஎனர்ஜைஸ் பண்ணுற பூஸ்டப் எனர்ஜி மாதிரி இருக்கும். அவங்களோட பேஷன் அப்பப்போ அவங்களோட ஹாபிஸ் பண்ணும்போது அப்போ அவங்களுடைய பேஷனை வந்து டெய்லியும் அவங்க ஃபாலோ பண்ணுறதும் ஒரு வித மேனிஃபெஸ்டேஷனாக அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகுது இந்த மாதத்தில். கண்டிப்பாக மேஷ ராசிக்காரங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஆகஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நம்ம அடுத்ததா ரிஷப ராசிக்காரங்க இந்த மாதத்தில் எந்தெந்த விஷயம் செய்யலாம், எதில் கவனமாக இருக்கணும்? ஸோ ரிஷப ராசி இந்த மாதம் என்னெல்லாம் இவங்க செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய இடங்களுக்கு வந்து செல்லலாம், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம், இல்லை எனக்கு பிஸ்னஸ் ரீதியாக ஒரு பயணம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக மேற்கொள்ளலாம். பயணங்களால் அவங்களுக்கு ஒரு ஆதாயம் வருது, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா அதற்கான ஆக்ஷன்ஸை தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு லவ் அண்ட் கேர் இவங்க கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். எதில் கவனமாக இருக்கணும் மேம்? ஸோ ரிஷப ராசி இவங்க எதில் கவனம் ஜாக்கிரதைன்ற மாதிரி. கண்டிப்பாக. அப்போது இதையும் நம்ம இதோட ரிலேட் பண்ணுவோம், ரிலேஷன்ஷிப்போட ரிலேட் பண்ணுறது. அப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து யார் கிரிட்டிசைஸ் பண்ணுறா அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வீம்புக்குனே இவங்களுடைய மனதை உடைக்கிற மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. அப்படியாப்பட்ட நபர்கள்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா அது என்னது? ரிஷபராசி இவங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன இவங்க செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது தண்ணியை வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆக போகுது. இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கிளாஸ் டம்ளரில் ஒரு கிளாஸ் இல்லை காப்பர் டம்ளரில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை சன்லைட் முன்னையோ இல்லை மூன்லைட் முன்னையோ நம்ம உள்ளங்கையில் தாங்கி பிடிச்ச மாதிரி நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் அதில் வந்து நம்ம இன்புட் பண்ணணும். ஸோ அதை எவ்வளோ தூரம் நம்மளால் ஒரு அமைதியான மைண்டில் பண்ண முடியுமோ பண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சிடணும். இது சிம்பிளான மெத்தட். இப்படியும் பண்ணலாம். அருவிகள் அந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷன் மாதிரியான இடங்களுக்கு போயிட்டோம் அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கோவில் குளங்களில் கூட. ஸோ தண்ணி சம்மந்தமாக என்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதை மேற்கொண்டு இவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதம் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஹாப்பி ஆகஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நம்ம அடுத்ததாக மிதுன ராசிக்காரங்க இந்த மாதத்தில் என்ன விஷயம் செய்யலாம்? ஸோ மிதுன ராசி இந்த மாதம் என்ன இவங்க செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்த்து போராடணும் அப்படின்னு இருக்குது. தனக்கு பிடிச்ச விஷயங்களில் இல்லை இவங்க ஒரு காரியம் செஞ்சிட்ருக்காங்க, அதில் நிறைய தடைகள் வருது, நிறைய ஆப்போசிஷன்ஸ் வருதுன்ற போது பின்வாங்கக்கூடாது, எதிர்த்து போராடணும். போராடியாவது ஒரு சில விஷயங்கள் ஒரு சில செயல்களை அவங்க வந்து நிலைநிறுத்தணும், அவங்க சக்ஸஸ் பண்ணணும். அப்படின்றதுனால போராட்டத்திற்குரிய எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் மேற்கொள்ளலாம். என்ன விஷயம் செய்யக்கூடாது? இவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசி பணம் ரீதியான கூட்டு முயற்சிகள் இந்த மாதம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. எதாக இருந்தாலும் இவங்க தனிப்பட்ட வகையில் செய்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இல்லை அவங்க சொல்கிறாங்க நான் இதில் செய்கிறேன், இப்படியான விஷயங்கள் பணம் பொருளாதாரம் சார்ந்து கூட்டு முயற்சிகளை அறவே தவிர்த்துறது நல்லது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திற்கான மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா அது என்னது? ஸோ மிதுன ராசி இவங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதத்துக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தியானம் மட்டும்தான் இவங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷனாக இருக்க போகுது. ஏன்னா அந்த தியானத்தினால தான் அவங்களுக்கு தேவையான அந்த அமைதி வந்து கிடைக்கும். அது மேற்கொண்டு அவங்களுக்கு ஒரு செழிப்பான ஆற்றல் கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் அவங்களுக்கு தியானம் மட்டும்தான் ஒரு அருமருந்தாக இருக்கிறதுனால தினமும் தியானம் பண்ணணும். அது எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு 5 to 10 minutes தியானம் பண்ணுறது நல்லது. சில பேருக்கு வந்து பெட்ஸோடு விளையாடுறது இல்லை பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது இதெல்லாம் கூட ஒரு விதமான அமைதி நிலையை கொடுக்கும். அதுவும் ஒரு வகையில் தியானமாக மாறும். ஸோ அப்படியான தியானம் கூட மேற்கொள்ளலாம். ஏன்னா என்னால் ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காந்து அதை பண்ண முடியாதுன்றவங்க இதை பண்ணலாம். மிதுன ராசிக்காரங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வெல்கம் ஆகஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மேம் அடுத்ததாக கடக ராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்த விஷயம் செய்யலாம்? ஸோ கடக ராசி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய சொல்லாற்றல் அதை வந்து நல்லா அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணலாம். கான்வர்சேஷன் யார்கிட்டையாவது பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் தாராளமாக தைரியமாக மேற்கொள்ளலாம். எதை பேசினாலும் எங்கே பேசினாலும் ஸ்ட்ராங் அண்ட் போல்டாக வந்து பேசணும். ஏன்னா இவங்களோட பேச்சாற்றலால் இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள்லாம் நடக்க இருக்கிறதால ஸோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மாதம். எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகம்? ஸோ கடக ராசி எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் சடனாக ஏதாவது ஒரு வகையான ஒரு வைரல் ஹூக் மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். இல்லைங்க நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான்,
நான் ஜஸ்ட் ஒரு ஒர்க் தான் பண்ணுறேன், ஸ்டாஃபாக தான் இருக்கேன், என்ன பெருசாக யாருக்கும் தெரியாது அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனாலும் அவங்க ஃபேமிலி சுற்றியோ இல்லை அவங்க கம்யூனிட்டி சுற்றியோ ஏதோ ஒரு ஸ்பார்க் இவங்க மேலே வந்து உருவாக்கலாம். இவங்களை பற்றி ஏதாவது பேசுகிற மாதிரி, ஒரு புகழ்ச்சியாக பேசுகிற மாதிரி அது நடக்கலாம். ஆனால் அந்த டைமில் அவங்க அதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு மற்ற விஷயங்களை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஸோ அப்போது இவங்களுக்கு ஒரு புகழ்ச்சி வரப்போகுது இந்த ஆகஸ்ட் மாதம், அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது. இதுதான் நம்மளுடைய டெஸ்டினி அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. அதனால் பணிவோடு இருக்கிறது நல்லது. கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான மேனிஃபெஸ்டேஷன் அது என்னது? கடகராசி இவங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு என்னன்ற போது இதுலேயும் அதே தான் வருது. ஸோ நம்ம வந்து கிரவுண்டடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் வருது. அப்போது பணிவாக நடந்துக்கிறது அண்ட் தனக்கான பணிகளை மற்றவங்க கிட்ட கொடுக்காம நம்மளே செஞ்சு முடிக்கிறது. ஸோ இப்படியான விஷயங்களை செய்கிறதா பெஸ்ட்டான மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கும். ஏன்னா இவங்களுடைய இலக்கு என்னவோ அதற்கான ஒரு அச்சாணி போடுற மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும். அப்போது அது கூடவே இந்த பணிவும் இந்த பொறுப்புணர்வோடு அவங்க நடந்துக்கும் போது இன்னும் பெரிய வாய்ப்புகள் அவங்களை தேடி வரும். கடகராசிக்காரங்க இதை பார்க்குறீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஆகஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்ததா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன விஷயம் செய்யலாம்? சிம்ம ராசி இந்த ஆகஸ்ட் மாதம் இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அண்ட் உண்மையை மட்டும் பேசணும். ஏதாவது இவங்களை தேடி ஒரு பஞ்சாயத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து யார் பக்கம் உண்மை இருக்குது அவங்க பக்கம் தான் நிற்கணும். இல்லை எனக்கு வந்து இவங்க ஃபேவரான ஒரு பர்சன் அப்படின்றதுனால தப்புக்கு துணை போகக்கூடாது. ஸோ நேர்மையாக ஹானஸ்ட்டாக இருக்கணும். அப்படி தாங்க இருக்கிறேன், நிறைய அடிபட்டுட்டேன் நான், இனிமேல் அதை கடைபிடிக்கலாமான்ற ஒரு கொஸ்டின் மார்க்கில் இருக்கிறேன், நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்கன்னா கம்பல்சரி இந்த மாதமும் அப்படி இருக்கணுன்றது தான் அவங்களுக்கு ஒரு மெசேஜாக வரும். என்ன அடி வாங்கினாலும் நேர்மை நியாயம் அதோட தான் இருக்கணும். எந்த விஷயம் செய்யக்கூடாது மேம் சிம்மம்? ஸோ சிம்ம ராசி இந்த மாதம் எது செய்யக்கூடாதுன்னா புதிய தொடக்கங்களை முயற்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு இருக்குது. கொஞ்சம் பிளான் பண்ணுறதோடு நிறுத்திக்கிட்டா சரி. உடனே அந்த ஆக்ஷன்ஸ் இந்த மாதம் எடுக்க வேண்டாம். மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆடி மாதம் வந்து நம்மளுக்கு முக்கால்வாசி வந்துடும். ஸோ செய்யக்கூடாதுன்னு வாங்க. அதன்படி பார்த்தாலும் இவங்க செய்ய வேண்டாம். ஸோ அந்த ஆக்ஷன்ஸ்லாம் ஒரு ஆகஸ்ட் தள்ளி செப்டம்பர் அப்படி கூட எடுத்துக்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திற்கான மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா அது என்னது? சிம்ம ராசி இவங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு பிம்பையோட வாழ்ந்தாலும் சரி, இல்லை இருக்கிறத வச்சு சந்தோஷமாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, அதை வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இப்போது நான் பெரிய ஆளாக வரணும், எனக்கு வந்து செல்வ வளம் அதிகமாக இருக்கணும்னா அப்போது இப்போதுலேருந்தே ஒரு செல்வந்தராக ஆனால் இவங்க எப்படி இருப்பாங்க அதற்கான முன்னெடுப்புகளை செய்ய ஆரம்பிக்கணும் இந்த மாதங்கள்லேருந்து. ஸோ அப்படியான விஷயங்களை செய்யும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு, ஏன்னா இவங்க என்ன இப்படி தான் இருக்கிறாங்க, இதுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் அவங்களுக்கு அதை கொடுக்கும். அதனால் அதை மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம். சிம்மராசிக்காரங்க இதை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஹாப்பி ஆகஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மேம் அடுத்ததாக கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும், என்ன விஷயம் அவங்க செய்யலாம் மேம்? ஸோ கன்னி ராசி இவங்க இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களுக்கெலாம் வந்து ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கலாம். ஏதாவது ப்ரப்போசல் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க தாராளமாக வந்து பண்ணலாம். இல்லை அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அதை சார்ட் அவுட் பண்ணோன்னா அதை வந்து நிவர்த்தி செய்யலாம். சில பேர் இதெல்லாம் தாண்டி தன்னுடைய மனதுக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய ப்ரொஃபஷன் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதில் வந்து வேறு என்ன பண்ணலாம், டெவலப் பண்ணலான்றது முன்னெடுப்புகள் எடுக்கலாம். கண்டிப்பாக மேம். எந்த விஷயத்தில் கன்னிராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும்? ஸோ கன்னிராசி இவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா பெண் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஒரு ஆண் நபராக இருக்காங்கன்னா பெண் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பெண் நபராக இருக்காங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஸ்ட்ராங்காக நான் இருக்கேன், நான் ஃபெமினின் எனர்ஜியோடு இருக்கேன் சொல்லிட்டு நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை உள்ள எழுத்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அதில் வந்து கவனமாக இருக்கணும். இந்த மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா அது என்னது மேம்? ஸோ கன்னி ராசி உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் என்னது மேம் இந்த மாதம் என்ன? ஆமாம், இது வந்து லைக் ஒரு அத்லெட்டிக் மாதிரி சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ குழந்தைங்க வந்து ஹாப்பியாக இருக்கும் போது தலைகீழாக நிற்பாங்க, குதிப்பாங்க, என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க சந்தோஷமாக இருக்கணும், வீட்டில் இருக்கவங்களோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், வீட்டில் இருக்க பெட்ஸோடு கூட சந்தோஷமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி ஃப்யூச்சரை பற்றிலாம் கவலைப்படாமல் இந்த மாதம் எந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரக்கூடிய நாட்களில் நிறைய நல்லது அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். கன்னிராசிக்காரங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வெல்கம் ஆகஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன விஷயம் அவங்க செய்யலாம்? துலாம் ராசி
இந்த ஆகஸ்ட் மாதம் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்ற போது கலர்ஃபுல்லாக இருக்கே மேம் ஆமாம், கார்டே. கலர்ஃபுல். ஸோ விச் மீன்ஸ் பழைய நினைவுகள், பழைய மலரும் நினைவுகள், காதல் நினைவுகள், இல்லை நட்பு ரீதியான மலரும் நினைவுகள், இந்த மாதிரி பழைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை யோசிக்கலாம், அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். அதற்கான முயற்சி எடுக்க யாராவது வராங்க அப்படின்னா அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பழைய நல்ல விஷயங்களை வந்து தூசு தட்டி மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். கண்டிப்பாக. எந்த விஷயம் செய்யக்கூடாது மேம்? ஸோ துலாம் ராசி என்ன விஷயம் இவங்க செய்யக்கூடாது இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்க மனசில் அந்த அளவுக்கு கெட்ட விஷயத்தை வச்சு பேச மாட்டாங்க. பட் அந்த கோபத்திலேயோ ஏதோ ஒரு முன்கோபத்திலேயோ விடக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் ஆகலாம். இவங்க நல்லதே சொன்னாலும் அதை கண்டிப்போடு சொல்லும் போது அவங்களுக்கு தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். அதனால் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படி பேசாமல் இது இப்படியும் செய்யலாமே, இப்படியும் பண்ணலாமே, இப்படியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறது நல்லது. இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திற்கான மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா அது என்னது? ஸோ துலாம் ராசி இவங்களுக்கான பெஸ்ட்டான மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணணும். அவங்க வேலை செய்கிற ப்ரொஃபஷன்லேயா இருக்கட்டும், இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வீட்டிலையா இருக்கட்டும், வீட்டில் மற்ற வேலைகள் போக இவங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ஏதாவது இவங்களோட டேலண்ட்டை காட்டுற விதமாக ஏதாவது ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணணும். இல்லை என்னால் க்ரியேட் பண்ண முடியல, அந்த மாதிரியான மைண்ட் செட் இல்லைன்ற போது ஒரு 10 minutes மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது க்ரியேட் பண்ண பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்றத யோசிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு க்ரியேஷனை இந்த மாதம் கொண்டு வந்தால் அந்த கிரியேஷனே கூட அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய பலமாக மாறலாம். துலாம் ராசிக்காரங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் ஆகஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க மேம். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன விஷயம் செய்யலாம்? ஸோ விருச்சிக ராசி இவங்க இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பணம், பொருளாதாரம், சொத்து சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கண்டிப்போடையும் இருக்கணும், மெச்சூரிட்டியாகவும் ஹேண்டில் பண்ணணும். எஸ்பெஷலி இவங்க வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்ற போது அப்பா சைட்லேருந்து வரக்கூடிய சொத்து, பணம் ரீதியான விஷயங்கள், கணவர் சைட்லேருந்து வரக்கூடியது, இதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு ஆண் நபராக இருக்கிறாங்கன்னா இவங்க வந்து ஒரு தலைமை பொறுப்பு எடுத்து அதற்கான விஷயங்களை வந்து கரெக்டாக கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேம்? ஸோ விருச்சிக ராசி இவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற போது, எதை கை விடுறாங்க, எதை எடுக்கிறாங்க, எதை புதுப்பிக்கிறாங்க, இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேர் வந்து பழசு தானே யூஸ்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதுதான் வந்து ஏதாவது ஒரு ஆன்டிக் மாதிரியான விஷயங்களாக இருக்கும், விலை உயர்ந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கும். அதனால் எதை நம்ம கைவிடுறோம், எதை உள்ளே கொண்டு வரும், அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திற்கான மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா அது என்னது? ஸோ விருச்சிக ராசி இவங்களுக்கான இந்த மாதத்துக்கான ஒரு சிறந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, அன்பை வந்து இவங்க கொடுக்கணும் நிறைய. இவங்க வந்து எதிர்பார்க்குறது எல்லாரும் எனக்கு அன்பு காட்ட மாட்டாங்களா, நல்லா வந்தாங்க ஒத்துக்கோங்க, எனக்கு அன்பு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ விருச்சகம்னாலே பொதுவாக எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும், ஐயோ இவங்க வந்து ஒரு விஷமமான ஆள் அப்படின்றது. ஆனால் இவங்களுக்குள்ள நான் நல்லவங்க தான், எனக்கான அன்பு கொடுங்க அப்படின்றது. அப்போது இவங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் அந்த அன்பு கிடைக்கணும் அப்படின்னா இவங்களும் அந்த அன்பு கொடுக்கணும். எதிரில் இருக்கிறவங்க எப்படி இவங்க மேலே வந்து ஒரு அம்பு எய்தாலும் சரி, இவங்க பதிலுக்கு அன்பு கொடுத்தா கண்டிப்பாக எதிர்காலத்தில் அவங்களுக்கு ஒரு நிரந்தர அன்பு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் ஆகஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க மேம். அடுத்ததாக தனுஷ் ராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்த விஷயம் செய்யலாம்? ஸோ தனுஷ் ராசி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன செய்யலான்னா, நல்லவனாக மட்டும் இருந்தால் பத்தாது, வல்லவனாகவும் இருக்கணும். அப்போ வல்லவனாக இருக்க என்ன பண்ணோம்னா, தனக்குள்ளே என்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது, தன்னை சுற்றி என்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது, ஸோ அதை நம்ம எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ணலாம், அதை எப்படி முளையிலே நம்ம கிள்ளி எறியலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக மேற்கொண்டே ஆகணும் இந்த மாதம் ஆகும். கண்டிப்பாக. எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேம்? தனுசு ராசி எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தோல்வி கொடுக்கக்கூடிய வலிகள், ஏதோ ஒரு மனக்கசப்பு, சஞ்சலங்கள், இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப மைண்டுக்கு ஏற்றிக்காமல் இருக்கிறது நல்லது. தனுஷு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான மேனிஃபெஸ்டேஷன்னா அது என்னது? தனுஷு ராசி இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபயர் மேஜிக் சொல்லுவோம் நம்மளுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில். அது என்னென்னா, அக்னி பகவான்கிட்ட நம்ம வந்து புனிதமாகிறது. அது ஒரு விளக்கேற்றி வச்சோ பண்ணலாம், கோவிலுக்கு போய் விளக்கேற்றலாம், இல்லை ஹோமம்லாம் வளர்க்குற இடத்துல நம்ம கொஞ்சம் நேரம் வந்து உட்காரலாம். இப்படி எங்கெல்லாம் அந்த அக்னி பகவானோட நம்ம கனெக்ட் ஆகிற வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே வந்து அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இதை பண்ணுறதுனால அவங்களுடைய கம்ப்ளீட் அந்த நெகட்டிவிட்டிலாம் வந்து கிளியர் ஆகும், கிளென்ஸ் ஆகும். அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு எது தடையாக இருக்கோ அது வந்து
அவங்க கிட்டேருந்து விடுபட்டுரும். தனுசு ராசிக்காரங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வெல்கம் ஆகஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மேம் அடுத்ததா மகர ராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்த விஷயம் செய்யலாம்? ஸோ மகர ராசி இந்த ஆகஸ்ட் மாதம் இவங்க என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது சமநிலையோடு இருக்கணும். இவங்களுடைய வாழ்க்கையும் டெவலப் பண்ணணும், இவங்க சார்ந்து இருக்கவங்களுடைய வாழ்க்கையும் டெவலப் பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம், இல்லை அதுக்கான சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கலாம். அப்படி எல்லாருக்கிட்டேயும் இவங்கக்கிட்டேயும் சரி, இவங்களுக்குள்ள வெளியில் நடக்கக்கூடிய அந்த இமோஷ்னல் விஷயங்களுக்கும் சரி, மற்றவங்கக்கிட்டேயும் சரி பேலன்ஸ்டாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேம் மகர ராசிக்காரங்க? ஸோ மகர ராசி இவங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களை தேடி ஏதாவது வரக்கூடிய ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், மெசேஜாக இருக்கட்டும், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட வந்து வர்றதா இருக்கட்டும், அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட ஒரு கான்வர்சேஷன் பேசுறது, வெளியிலேருந்து வரக்கூடிய மெசேஜ் கால், ராங் நம்பர் அது மாதிரி அட்டன் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஓகே ஜஸ்ட் பேசி பார்க்கலாமே அப்படின்னு ஆரம்பிக்கிறது அது அவங்களுக்கு பாதகமாக முடிஞ்சிடும். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான மேனிஃபெஸ்டேஷன் அது என்னது மேம்? ஸோ மகர ராசி இவங்களுக்கான ஒரு சிறப்பான மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன இலக்கு இவங்களுக்கு இருக்கோ, என்ன கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஜஸ்ட் அதை வந்து இமேஜின் பண்ணணும். ஒரு கண்ணை மூடி, இப்போ ஒரு வீடு கட்ட போகிறோன்னா கண்ணை மூடி என்னுடைய வீட்டில் இதெல்லாம் இருக்கணும், இந்தந்த விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணணும். ஸோ அந்த இமேஜின் பண்ணுறதும் அது இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணுறதும் இதை ரெகுலராக பண்ணாலே போதும். இவங்க என்ன இலக்கு அடையணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அதற்கான டோர்ஸ் ஓப்பன் ஆகும், அதற்கான பாசிபிலிட்டிஸ் இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இதை பார்த்துட்டு இருக்க மகர ராசிக்காரங்க ஹாப்பி ஆகஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மேம் அடுத்ததா கும்ப ராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்த விஷயம் செய்யலாம்? ஸோ கும்ப ராசி இவங்க இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன விஷயம் மேற்கொள்ளணும் அப்படின்ற போது எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும், சம்பாதிக்கிற பணத்தை சேவிங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஃப்யூச்சர் டெபாசிட் மாதிரியான விஷயங்களை பண்ணணும். டோட்டலாக அவங்களுடைய மணி ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களை ஒரு பேக்கப் வந்து பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதம் மஸ்ட்டாக அது வந்து பண்ணணும். எதில் மேம் கவனமாக இருக்கணும் கும்பம்? ஸோ கும்ப ராசி எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களை சுற்றி நடக்கிற மாற்றங்களில் கவனமாக இருக்கணும். நல்லா இருக்கே இது அப்படின்னு சொல்லிட்டு போய் விழுந்துருவாங்க. நல்லா தான் தெரியும், ஆனால் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டால் இவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால் என்ன மாற்றம் வருது அப்படின்றதில் இவங்க எதை எடுக்கிறாங்கன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதம் எதையும் மாற்றிக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான மேனிஃபெஸ்டேஷன் அது என்னது? ஸோ கும்பராசி இவங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தினமும் வந்து இவங்க புல் தரையில் நடக்கணும். நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன்னா கூட பரவாயில்ல, இப்போல்லாம் நிறைய இடத்துல அங்கங்கே பார்க் இருக்குது, பார்க்கில் போயிட்டு புல் தரையில் நடக்கலாம். வில்லேஜ் சைடில் இருக்காங்கன்ற போது இன்னும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி புல் தரையில் நடக்கும்போது நம்ம நேச்சரோட கனெக்ட் ஆகும். ஸோ அப்படி கனெக்ட் ஆகும் போது நம்மளுக்கு உண்மையாக என்ன வேணும், நம்ம எதை நோக்கி போகணுன்றது இந்த பிரபஞ்சம் நம்மளை வழி நடத்தும். அது இவங்களுக்கு இந்த மாதம் தேவை. கும்பராசிக்காரங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஹாப்பி ஆகஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மேம் நிறைவா மீன ராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்த விஷயம் செய்யலாம்? ஸோ மீன ராசி இந்த ஆகஸ்ட் மாதம் இவங்க என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பணம் பொருளாதாரம் சார்ந்து கொடுக்கல் வாங்கல் ஏதாவது இருந்தால் தாராளமாக அதற்கான முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம். இப்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணோம், தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன், தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம். கொடுத்த காசை நான் வாங்கணும், அதற்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு தாராளமாக எடுக்கலாம். ஸோ இது மாதிரியான கொடுக்கல் வாங்கல் வந்து அவங்க மேற்கொள்ளலாம். எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேம் மீனம் இந்த மாதம்? ஸோ மீன ராசி எதில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சடனாக எடுக்கக்கூடிய முடிவுகள், அதிரடியாக இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், இவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு திருப்பு முனைகள் இந்த மாதம் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஏதோ நடக்குது, ஏதோ நடந்துட்டு போகுது, நம்மளை பெருசாக பாதிக்கலை அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் ஃப்யூச்சரில் அது ஒரு பாதிப்பை க்ரியேட் பண்ணும். அதனால் அப்படி இவங்க எதிர்பாராத விஷயம் ஏதாவது நடக்குதுன்னா அதை நோட்டீஸ் பண்ணணும். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திற்கான மேனிஃபெஸ்டேஷன் அது என்னது மேம்? ஸோ மீன ராசி இவங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இது வரைக்கும் இவங்க ஆசைப்பட்டது நிறைய விஷயங்கள் கிடைக்காம இருக்கும். அதுக்கு முதல் காரணம் வந்து இவங்க அதை பற்றி யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அதை வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ வாயுள்ள பிள்ளை பிழைக்கும், இவங்களுக்கு அது கிடையாது. இவங்க வந்து கற்பனையிலே வாழ்வாங்க, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை பற்றி கனவு மட்டும் இருக்கும். சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கூட அதை பற்றி சொல்ல மாட்டாங்க. அப்போது இந்த மாதத்துலேருந்து அவங்க இவங்களுக்கு எது தேவையோ அதை வாய் விட்டு கேட்கணும் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட.
வாய் விட்டு அதற்கான இடங்களில் சுச்சுவேஷனில் அவங்க பேசணும். இது ரெண்டும் செஞ்சால் தான் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். அப்படின்றதால எந்தெந்த இடத்துல அவங்க வந்து பேசணுமோ அங்கே வந்து பேசணும் அப்படின்றத அவங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷனாக இருக்க போகுது. இதை பார்த்துட்டு இருக்க மீன ராசிக்காரங்க வெல்கம் ஆகஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கை கொடுக்கும், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் அவங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.